சந்திரலேகாவை விரட்டி பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி வில்லன் ரஞ்சன் வந்து கட்டளையிடுவார். கட்டளையிட்டதுக்கப்புறம் இவங்க முடியாமல் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து மண்டி போட்டு உட்காந்துருப்பாங்க. முட்டாள்களே, இதை கூட செய்ய முடியவில்லை என்று சொல்லுவார். அந்த மண்டி போட்டு 4 பேரில் ஒருத்தர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜி மாதிரி வசனங்கள் வந்து பேச முடியாது. அது எம்ஜிஆர் உணர்ந்திருந்ததுனால தான் தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னரில் அவர் வந்து கலைஞர் கருணாநிதியை வசனம் எழுத விடலை. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. அடக்காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலும் தான் மிச்சம், கையங்காலும் தான் மிச்சம்னு சொல்லும்போது இவர் கடைசி வரை சொல்லுவார், நாளை போட போகிறேன் சட்டம், பொதுவில் நன்மை கூறிந்திடும் திட்டம், நாடு நலம் பேரும் திட்டம். இதில் பல பேருக்கு தெரியாத விஷயம், தியாகராஜ பாகவதர் வந்து சிவாஜி கணேசன் அளவுக்கு சிறந்த நடிகரும் கிடையாது, எம்ஜிஆர் மாதிரி வந்து சண்டை போட தெரிஞ்சவரும் கிடையாது. ஒரு காலத்தில் இவர் வந்தபோது இவருக்கு பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்தை வந்து எம்ஜிஆர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். பின்னாளில் வந்து பெங்களூரில் வந்து எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்தை வந்து பாகவதர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். எம்ஜிஆர் என்ற தனி மனிதரை பற்றிய அவருடைய ஆளுமையை பற்றி மிக மிக வியந்து பார்க்கின்ற ஒரு மனிதன். அவருடைய அரசியல்வாதி என்ற எம்ஜிஆருடைய கோமாளித்தனத்தை பற்றி மிக வேடிக்கையாக பார்க்கின்ற ஒரு மனிதன். இதுதான் என்னுடைய வரலாறு. வணக்கம் நேர்களே, காஃபி வித் கலை, இது அரசியல் கதையாடல். நம்முடைய இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திரு பாலச்சந்திரன் IAS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம் சார். நீங்கள் எப்போவும் நேர்காணல் பண்ணும்போது நானே என்னுடைய நேர்காணலில் கூட பழைய பாடல்லாம் பாடுவீங்க. அதுக்கு நிறைய கமெண்ட் ரசிகர்கள் தான் சார் வருவாங்க. இப்போது நம்ம ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் பாடல், இது ஏன்னு பின்னாடி ரீசன் சொல்கிறேன், ஆனால் ஒரு 2 லைன் பாடிட்டு ஆரம்பிக்கலாம் சார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். போதுமா? போதும் சார். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அரசியலில், அதுவும் இப்போ 2026 தேர்தலில் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம், எம்ஜிஆருடைய புகழையும் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் வருது. ஆனால் அந்தந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு தான் அந்தந்த தலைவர்களை பற்றி முழுமையாக தெரியும். சரியா? அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. எம்ஜிஆர் பீரியடில் நீங்களும் இருந்தீங்க. அப்போ IAS இது பயிற்சி இதெல்லாம் பற்றி சார்? 77 தான் IASல ஜாயின் பண்ணீங்க. அப்போது அவரை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்போ உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிதர்சனமாகவும் தெரியும். சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ்லேருந்து ஆரம்பிப்போமே. இந்த திரை உலகத்தில் கூட நிறைய இந்த கான்ட்ரவர்சியல் கொஞ்சம் இருந்தது சார். அதாவது சந்திரபாபு இது ஆனந்தன் விஷயம், இதில் எல்லாம் எம்ஜிஆர் கையாண்ட விதம் அப்படின்னு இருந்தது. ஸோ எம்ஜிஆர் அப்படின்னா அவரை பற்றின விஷயங்கள் என்னவா இருக்குது உங்களுக்கு முதல்ல தோன்றுறது? எம்ஜிஆர் இப்போ நான் சொல்கிற எல்லா விவரங்களுமே நான் படித்தது தான். நான் 77 நான் IASல பாஸ் பண்ணி பெங்கால் போயிட்டேன். 77 தான் அவர் இங்கே CM வந்தார். ஆனால் நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் என்ற நடிகருடைய மிகப்பெரிய ரசிகன். எம்ஜிஆர் என்ற தனி மனிதரை பற்றிய அவருடைய ஆளுமையை பற்றி மிக மிக வியந்து பார்க்கின்ற ஒரு மனிதன். அவருடைய அரசியல்வாதி என்ற எம்ஜிஆருடைய கோமாளித்தனத்தை பற்றி மிக வேடிக்கையாக பார்க்கின்ற ஒரு மனிதன். இதுதான் என்னுடைய வரலாறு ரிகார்டிங் எம்ஜிஆர். இதை முதலே சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். கான்ட்ரவர்சியில் கொளுத்தி போட்டீங்க, ஆரம்பிங்க. அதாவது எம்ஜிஆர் 1952 பராசக்தி படம் வந்தது. அந்த படத்துக்கு முதல்ல பெருமாள்ங்கிறவரும் AV மெய்யப்ப செட்டியாரும் பார்ட்னராக இருந்து படம் தயாரிக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. அப்போ அந்நேரம் மெய்யப்ப செட்டியார் சிவாஜி கணேசனை பார்த்துட்டு, எலும்பும் தோலுமா இருக்கா இந்த பையனை போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாம். K.R. ராமசாமி, அந்நேரம் நடிப்பிசை புலவர்னு ஒரு பேர் K.R. ராமசாமிக்கு, திமுகவில் இருந்தவர், அவரை போட்டிருங்க, ஏன்னா அவர் நல்ல நடிகராக பேர் வாங்கியிருந்தார். ஆனால் பெருமாளுக்கு என்னென்னா சிவாஜி கணேசனுடைய கண்ணை பார்த்து, அந்த கண் ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கிற கண், அதை பார்த்துட்டு இல்லை இந்த பையன் வந்துடுவான், சரியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு இருந்தார். அந்நேரம் சிவாஜி திரு அண்ணாதுரை அவர்களுடைய பத்திரிகை அலுவலகத்தில் அவருக்கு உதவியாளர் மாதிரி இருந்தார். ட்ராமாலெல்லாம் நடிப்பார், அது தவிர உதவியாளராக இருந்தார். அப்போ அண்ணாவுக்கு சிவாஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. சிவாஜியுடைய நடிப்பு திறமையில் அளவில்லாத நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். கலைஞர் கருணாநிதி தான் பராசக்திக்கு வசனம் எழுதுறதா இருந்தது.
அண்ணா வந்து கலைஞரை கூப்பிட்டு சொன்னார், கணேசன் இந்த படத்தில் நடிக்க வச்சா நீ வசனம் எழுது, இல்லைன்னா வசனம் எழுதாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கணேசனுக்கு சப்போர்ட்டாக நின்னார். அதனால வந்து மெய்யப்ப செட்டியார் வந்து கடைசியில் என்ன டெசிஷன் எடுத்தாங்க, மெய்யப்ப செட்டியாரும் தன் முடிவில் வந்து பின்வாங்க மாட்டார். அதனால் மெய்யப்ப செட்டியார் சொன்னார், நான் அந்த பட தயாரிப்பு பங்குதாரர்களை ஒதுங்கிக்கிறேன், நீங்களே முழுசாக படத்தை எடுங்க அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லிட்டார். பெருமாள் அதுக்கப்புறம் படத்தை எடுத்தார். அந்த ரெஸ்ட் வாஸ் ஹிஸ்ட்ரி. அந்த ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் வந்து எங்கேயோ போயிட்டார். கலைஞருடைய வசனம் ஒரு காரணம், அது இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. கலைஞருடைய வசனம் எந்த அளவுக்கு காரணமோ அந்த அளவுக்கு அந்த வசனத்தை பேசின சிவாஜி கணேசனும் காரணம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 37 ஏறக்குறைய நடிக்க வந்தார் எம்ஜிஆர். முதல்ல சதி லீலாவதின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து படத்தை வசனம் எழுதினவர் வந்து பின்னால் வந்து ரொம்ப பெரிய மனிதராக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன். அவர் தான் அதில் வந்து கதை எழுதினார், வசனம் எழுதினார்னு நினைக்கிறேன். கதை அவருடைய கதை, வசனமாக அவர் எழுதியிருக்கலாம். அதில் ஒரு சின்ன வேஷத்தில் எம்ஜிஆர் நடித்தார். அதிலிருந்து 20 வருஷம் அவர் வந்து கஷ்டப்பட்டார். ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வருவதற்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டார். பல பேருக்கு தெரியாது, சந்திரலேகான்னு உலகமே வியந்து பார்த்த ஒரு படத்தை வந்து இவர் எடுத்தார், வாசன் எடுத்தார். சந்திரலேகா எடுத்ததுக்கு மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 25 லட்சம்பாங்க. அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு ஹிந்தியில் வந்து டப் பண்ணி பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 30 லட்சம் ரூபா. அப்படியெல்லாம் வந்து பணத்தை அந்த ட்ரம் மாதிரி வச்சு அது மேலே நின்று டான்ஸ் ஆடுறது இன்ன வரைக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல் தான் சார். அதே மாதிரி பாடல்கள்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையான என்எஸ்கே நடிச்சிருந்தார். இவங்களும் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் இருப்பாங்க இவங்கள்லாம். அவருடைய மனைவி வந்து அதில் வந்து ஒரு வேஷத்தில் இருந்தாங்க, மதுரை மாமா இருந்தாங்க. அந்த மதுரை மாமா வந்து ஒரு பாடல் பாடுற மாதிரி இருக்கும். என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து, பாடாதே உன் பாட்டை கேட்டு புலிக்குட்டி தான் பயப்படும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. எல்லா விதமான ஜனரஞ்ச அம்சம் நிறைஞ்சது. அதில் எம்ஜிஆர் ஒரு வேஷம் நடிச்சிருக்காங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா சந்திரலேகாவை விரட்டி பிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லி வில்லன் ரஞ்சன் வந்து கட்டளையிடுவார். கட்டளையிட்டதுக்கப்புறம் இவங்க முடியாமல் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து மண்டி போட்டு உட்காந்துருப்பாங்க. முட்டாள்களே, இதை கூட செய்ய முடியவில்லை என்பதை சொல்லுவார். அந்த மண்டி ஓட்ட 4 பேரில் ஒருத்தர் எம்ஜிஆர். ஆனால் தன் முகத்தை அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வேஷம் நடிக்கும்போது தன்னுடைய பிற்கால வாய்ப்புகள் பாதிக்கப்படும் நினச்சி முழுசாக தாடியை வச்சு முகத்தையே மறைச்சி வச்சு அந்த காட்சியில் வந்து நடித்தார் எம்ஜிஆர். இந்த சந்திரலேகா நடித்தது அவருடைய 100வது படமாக ஒளி விளக்குன்னு சொன்னதில் இந்த படத்தை வந்து அவர் குறிப்பிடவே இல்லை. ஆக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். 57 வந்து மலைக்கல்லன் தான் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது. மலைக்கல்லனை எடுத்த ஸ்ரீராமுலு நாயுடு வந்து சென்னையில் போய் சிவாஜி கணேசனை பார்த்து, நீங்கள் இப்போ என் படத்தில் நடிக்கணும், இவர் ராமலிங்கம் பிள்ளை எழுதின அருமையான ஒரு நாவல் மலைக்கல்லன்னு சொல்லி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்நேரம் சிவாஜி சொன்னார், நான் 4 ப்ரொடியூசருக்கு வந்து டேட் கொடுத்துருக்கேன். சென்னையில் இருந்தால் நான் ஒரே நாளில் 4 ஷூட்டிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். உங்களுக்காக வேண்டி நான் வந்து இதுக்கு வந்துட்டேன்னா, கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன்னா அவங்க 4 பேருடைய வாழ்க்கையும் பாழ போயிடும். என்னால் பண்ண முடியாது. கதை வந்து அண்ணனுக்கு பொருத்தமாக இருக்குது, நீங்கள் அண்ணன் நடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய சஜஷனில் தான் எம்ஜிஆர் வந்து போட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடித்தார். 3 டிஃப்ரெண்ட்டு ரோல்ஸ் இல்லை, ஒரே மனிதர் தான். ஆனால் 3 வித கெட்டப்பில் வருவார். ஒரு முஸ்லீம் பணக்கார மனிதராக வருவார், மலைக்கல்லனாக வருவார், அடுத்து வந்து அந்த ஒரு வயதான மனிதர் போல் மலைக்கல்லன் மார்வேஷம் போட்டுட்டு வருவார், அப்படி வருவார், அடுத்து என்னுடைய இயல்பான தோற்றத்தோடு வருவார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இவருக்காக வேண்டி கடினமான வசனம் இல்லாமல் நல்ல வசனத்தை கலைஞர் கருணாநிதி வந்து எழுதினார் அந்த படத்தில் வந்து. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜி மாதிரி வசனங்கள் வந்து பேச முடியாது. அது எம்ஜிஆர் உணர்ந்திருந்ததுனால தான் தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னரில் அவர் வந்து கலைஞர் கருணாநிதியை வசனம் எழுத விடலை. நாடோடி மன்னர் வசனம் எழுதுனது வந்து கண்ணதாசனும் ரவீந்தரும். சரி, இது அவரோட பலம் என்ன அப்படிங்கிறது அதை நோக்கி அவர் நகர்ந்துட்டார். ஆமாம், அது பின்னாடி 57க்கு அப்புறம் ஒரு பேர் வந்தோடனே நகல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 57 வந்து அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு, இதாக நடிச்சிருக்காரு. புதுமை பித்தன்கிற படம் வந்திருக்கு. இது 2-3 படங்கள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி. இவங்க அவருடைய மனைவியாக பின்னாடி திருமணம் பண்ணிட்ட விஎன் ஜானகி அவங்க கூட சேர்ந்து நடித்த படங்கள்லாம் மந்திரி குமாரிங்கிற படம். ஆனால் அந்த படத்தில் அவர் ஹீரோன்னு பேரை வழியே ரொம்ப சைடு ரோல். அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதில் முக்கியத்துவம் இருந்தது வந்து அந்த மந்திரி குமாரிங்கிற பெண்ணுக்கும் அவருடைய கணவனாக நடித்த ராஜகுடைய பையனாக இருப்பார், நைட்டில் வந்து கொள்ளக்காரனாக இருப்பார். அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருந்தது. அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து திருச்சி லோகநாதன் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான பாடல். போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே போவார். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இவருக்கு வந்து ஃபேமஸாக எந்த ரோலும் கிடையாது. ஆனால் மலைக்கல்லன் அவர் வந்து நிலைநிறுத்துச்சு. இப்போ இத்தனை வருஷமாக சிரமத்துக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் அவருடைய மெய்காப்பாளர் அந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து எழுதுகிறாரு, அந்த சிரமத்து சமயத்துலேயும் எம்ஜிஆர் வந்து பொங்கல் வந்து ரொம்ப விமர்சையாக வீட்டில் கொண்டாடுவார். ஸ்டண்ட் ஆக்டர்ஸ்லாம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் வச்சுருந்தார். அவங்க குடும்பம் எல்லாரையும் வர வைப்பார்.
வர வச்சு டக் ஆஃப் வார்லேருந்து ஆரம்பித்து எல்லா விளையாட்டும் நடக்கும் நாள் பூரா. பொங்கலுக்கு பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டில் சாப்பாடு, எல்லாருக்கும் கையில் வந்து பணம். ஹி வாஸ் நாட் எ வெரி ரிச் மேன். ஆனால் அந்நியாரமும் வந்து அந்த தயாள குணம் வந்து அவர்கிட்ட இருந்தது. இன்னொன்று யோசிக்கணும், ஒரு மலையாளின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்த சமயத்தில் பொங்கல் அன்னைக்கு இவ்வளோ தூரம் விமர்சையாக கொண்டாடி செஞ்சிருக்கிறார்ல. அவர் முழு தமிழனாக தான். அவர் ஒரு மலையாளியாக இருந்திருக்கலாம். தமிழர்களுக்கு அவர் செஞ்சது வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாத ஒன்று. பொம்மைன்னு அந்த காலத்தில் ஒரு சினிமா இதழ் வந்தது. அந்த சினிமா இதழில் எம்ஜிஆர் ஒரு பேட்டியில் வந்து சொன்னார், ஒரு நண்பரை வந்து குறிப்பிட்டு, எனக்கு நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளோ உதவி செஞ்சவர், இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவருக்கு என் கண்ணில் படமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த மாத இதழில் வந்து தேடிய நண்பர் கிடைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு டைட்டில் போட்டு அந்த நண்பரை பேட்டி கண்டார். அவர் வந்து சொன்னார், ராமச்சந்திரன் எப்படிப்பட்டவங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வெளியில் வருவோம். அந்நேரம் வந்து முக்காலனா கையில் இருக்கும். அந்த முக்காலனா தான் ட்ராமுக்கு வந்து இது டிக்கெட் வாங்குறதுக்கு. அந்த கையில் முக்காலனா வச்சுக்கிட்டு வெளியில் வருவான். அந்நேரம் யாராவது ஒரு வயசானவரோ வயசான பாட்டியோ வந்து அப்பா தாயை சொன்னார்னா அப்படியே அந்த முக்காலனாவை கொடுத்துட்டு 3 மைல் நடந்து போவான். அப்படிப்பட்ட ஒரு தர்மமானவன். இன்றைக்கி அவன் கண்ணில் படாமல் நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, நான் போனேன்னா எனக்கு ஏதாவது உதவி செஞ்சு என்னுடைய நட்பை கேவலப்படுத்திடுவான். அதனால் நான் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இது மாதிரி எம்ஜிஆர் வந்து விளம்பரத்திற்காக செய்த உதவிகள் நிறையா பண்ணியிருக்கார், சந்தேகமே இல்லை. ஆனால் விளம்பரம் இல்லாமல் அவர் செய்த உதவிகள் அந்த முந்தினதை விட ரொம்ப அதிகம். யாருக்கு என்னன்னு சொல்லி கேட்டு கேட்டு அவர் செஞ்ச உதவிகள். அது ஒன்று சொல்லுவார், அவர் வந்து ஒருத்தர் வந்து நிற்கும் போதே எனக்கு தெரியும் இவங்க நம்மகிட்ட எது எதிர்பார்க்குறாங்கன்னு. அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு தன்மானம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம தட்டி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய தேவை என்னென்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து தர்மவானாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த 57க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக இருந்த போது கூட தன்னுடைய கம்பீரத்தை ஆளுமையை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த நேரத்துலையும் குலே பகாவலின்னு ஒரு படம் வந்ததுனா ஹி வாஸ் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீன் ஒன்று, அதுக்கு வந்து சாண்டோ சின்னப்பா தேவரை ரெக்கமெண்ட் பண்ணார். இவரே ரெக்கமெண்டேஷனில் வந்தவர்னு சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தன்னுடைய நண்பருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணார். சாண்டோ சின்னப்பா தேவரை பற்றி இவரை பற்றி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லுவார். சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார் ஸ்டுடியோவில், மாடர்ன் தியேட்டர்ஸில். இவர் வந்து நடிக்கிறதுக்கு மட்டும்தான் இவருக்கு பணம் கொடுப்பாங்க, நடித்ததுக்கப்புறம் பணம் கிடைக்கும். அப்போ இவர் சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து இவங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாராம். கோயம்புத்தூரில் தான் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ சத்யாம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களா, ஐயோ வந்துடுவானே, ஞாயிற்றுக்கிழமை ஈண்ட பசு போல் வருவான், வந்தவுடனே பசிம்பானே, வந்ததுக்கப்புறம் தானே சமைக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். உடனே இவர் வீட்டுக்கு போனாராம். அந்நேரம் இந்த பெரிய ட்ரௌசர் போட்டிருக்கார், ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்காரு. போய் சமையல் அறைக்குள்ளே போய் டமால்னு சொல்லி தண்ணி குடிக்கிற மாதிரி பாசாங்க பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையும் எடுத்து 2 பாக்கெட்லேயும் போட்டாராம். போட்டு நேராக இங்கே வந்து அம்மாட்ட வந்து, அம்மா இந்தாங்கம்மா அரிசி சமைச்சிருங்க, அண்ணன் வந்தவுடனே பசியோடு இருப்பார்னு சொன்னாராம். உடனே அவங்க சமைச்சிட்டாங்களாம். இவர் வந்தவுடனே எம்ஜிஆர் வந்தவுடனே பரிமாறினோடனே, என்னம்மா இன்னும் நான் காசே கொடுக்கல, அரிசி வாங்கல, அதுக்குள்ளே எப்படிமா? இல்லை சின்னப்பா வந்திருந்தான், அவன் தான்ப்பா அரிசி கொடுத்தான்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு சின்னப்பா சொல்லுவார், இவர் எம்ஜிஆர் வந்து தெய்வம்னு தான் கூப்பிடுவார். அப்படி நான் அன்றைக்கி கொடுத்த ஒவ்வொரு அரிசிக்கும் தெய்வம் எனக்கு ஒரு தங்க அரிசி கொடுக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அவருடைய உண்மையை, ஒரு நண்பர்னு சொல்லி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு உதவி தேவைப்படுதுங்கிற நிலைமையில் யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அந்த உதவியை செய்யாமல் விட மாட்டார் அப்படின்னு எத்தனையோ உதாரணங்களை அவரை பற்றி சொல்லலாம். இது தனி மனிதர்ங்கிறதுல. ஆக்டருங்கிற விதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு எம்ஜிஆருடைய ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு கண்ணீர் விட்டு அழணும்னா நான் ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி படிச்சுட்டு போகிறேன், நான் இதுக்கு தியேட்டரில் போய் அழணும். ஐ டோன்ட் பிலீவ் இன். அப்போ சிவாஜியுடைய நடிப்பு பாசமலரை பார்த்துட்டு தலைவலியோடு திரும்பி வந்தேன். அற்புதமான படம் தான், ஆனால் தலைவலியோடு திரும்பி வந்தேன். அழுதழுதா? நான் சின்ன பையன், நான் மட்டும் இல்லை, தியேட்டரில் எல்லோரும் எழுதாங்க. அவர் சொல்லுவார், நம்ம சின்ன குழந்தைகளாகவே இருந்திருக்கலாமா, சின்ன பிள்ளையாக இருந்தபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நீ சாப்பிட மாட்டேன்னு எவ்வளோ அடம்பிடிப்பு தெரியுமா. அவர் சாகிற தருணம் அந்த படத்தில். அப்போது அந்நேரம் நான் வந்து கொஞ்சம் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டி கைவீசும்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீஸ், அதோட சித்திருவேன். இப்போ நினச்சா கூட ஐ டோன்ட் லைக் டு see such movies. It disturbs me quite a lot. இன்னைக்கு அது நிற்குது இல்லை, பெரிய ஏதாவது அண்ணன் தங்கச்சி பாசமாக இருந்ததுன்னா பெரிய பாசம் வளர்னு நினைப்போம் அப்படின்னு ஒரு டயலாக் கண்டிப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி நாடோடி மண்ணில் எம்ஜிஆர் ஒன்று சொல்லுவார், என்னை நம்பாமல் கெட்டவர்கள் 1000 பேர், நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லைன்னு. அது நிற்குது இல்லை, அது உண்மைதானா? இன்னொன்று அதுக்கு முன்னாடி அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணது இல்லைங்க. அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு பதில் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், அது அரசியலில். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதே கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. அதுவும் தன்னை நம்பி வந்தவங்கள
அவர் வந்து நட்டாத்தில் விட்டதே கிடையாது. அதுக்கு எத்தனை உதாரணங்கள் இருக்குது. காம்படிஷன் வந்தபோது அவர் தியாகராஜ பாகவதரை நேரில் பார்த்தவர். ஒரு படத்தில் ராஜமுக்தியோ ஏதோ ஒரு படத்தில் தியாகராஜ பாகவதருக்கு வந்து கண்ணை குத்தணும்னு சொல்லி அரசர் கட்டளை ஏற்றுவார் தியாகராஜ பாகவதருடைய நண்பர் வந்து எம்ஜிஆர். அந்த சீன் பார்த்துருக்கேன். நேரம் எம்ஜிஆரை பார்க்கணும். அவ்வளோ அழகான ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தியாகராஜ பாகவதரை பற்றி எவ்வளோ அழகுன்னு சொல்லுவாங்க. அதை விட அழகாக எம்ஜிஆர் இருப்பார். எம்ஜிஆர் வந்து சொல்லிட்டாரு, சினிமானா கூட உங்கள் கண்ணை நான் குத்துற மாதிரி நான் நடிக்க மாட்டேன்ட்டார். கடைசியில் காட்சியை மாற்றிட்டாங்க. இவர் எவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கேட்கலன்னு தியாகராஜ பாகவதர் தானே தன் கண்ணை குத்திக்கிற மாதிரி காட்சியை மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தியாகராஜ பாகவதர் மேலே அபிமானம் வச்சுருந்தார். ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதர் வந்து அவர் திருச்சி சொந்த ஊர். அந்த ஊருக்கு அவர் வந்தார்னா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து ஒரு 200 300 விற்குமா. 200 300 இன்றைக்கி சர்வசாதாரணம். அந்நேரம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விலை காலனாக இருந்திருக்கும். காலனானா 64 சேர்ந்தது தான் ₹1. 200 × 64 சரி 12,000. அத்தனை பேர் வந்து நின்றுருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது. அப்போவே அப்படி இருந்த மனிதர் அவருக்கு ஒரு கொலை கேஸில் வந்து மாட்டிட்டு திரும்ப வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போச்சு அவருக்கு. போது பல காரணம் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க மக்கள் வந்து வெறுத்துட்டாங்கன்னு. உண்மையான அடிப்படை காரணம் என்ன, சினிமாவில் கதாநாயகர் பாட்டு பாடிட்டு இருந்தார். ஆனால் இவர் திரும்பி வந்த நேரத்தில் கதாநாயகனுக்கு பின்பாட்டு பாடுறதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. டிஎம்எஸ் வந்துட்டார், சீர்காழி கோவிந்தராஜன் வந்துட்டார், திருச்சி லோகநாதன் வந்துட்டார், கண்டசாலா வந்துட்டார். அதனால் இவங்களுக்கு வந்து கதாநாயகனாக வர்றதுக்கு வந்து பாட்டு பாட தெரிஞ்சவன் தான் வரணுங்கிற தேவையில்லாமல் போயிடுச்சு. அப்போ மற்ற அம்சங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தியாகராஜ பாகவதர் வந்து சிவாஜி கணேசன் அளவுக்கு சிறந்த நடிகரும் கிடையாது, எம்ஜிஆர் மாதிரி வந்து சண்டை போட தெரிஞ்சவரும் கிடையாது. அப்போ இந்த அம்சங்கள்லாம் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இவருக்கு கீழே போயிடுச்சு. இன் அடிஷன் டு தட் அந்த கொலைகேஸ்லேயும் வந்து முக சோபையெல்லாம் இழந்து போய் வந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இவர் வந்தபோது இவருக்கு பார்க்குறதுக்கு வந்த கூட்டத்தை வந்து எம்ஜிஆர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். பின்னாளில் வந்து பெங்களூரில் வந்து எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு வந்த கூட்டத்தை வந்து பாகவதர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அது எம்ஜிஆரே ஒரு பத்திரிகை வந்து குறிப்பிட்டு சொன்னார், எதுவுமே நிலையில்லாதது, அதனால் இன்றைக்கி எனக்கு இருக்கிறது நிலையற்றது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் நான் ஸ்டடியாக இருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு சொன்னார். ஆனால் நிலையில்லாத ஆகக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணார். தன்னை வந்து நிறுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல். அதில் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் அ ரூத்லெஸ் பர்சன். இப்போ ஆனந்தன் ஒரு ஆக்டர் இருந்தார், அவங்க சொல்லுவாங்க அந்த ஆனந்தன் வந்து இதில் எம்ஜிஆர் மாதிரியே அந்த ராஜா ராணி படத்துல எல்லாம் நடிச்சு வீர திருமகன் ஒரு படம், ரோஜா மகளோட அப்பா தானே சார், யாருங்க அவங்களுடைய அப்பா. அந்த படத்தை வந்து இவர் ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய பசங்க எடுத்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, இது நான் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன், அந்த ஸ்டாண்டர்ட் பற்றி இல்லை, அதனால் ஏவிஎம்ங்கிற பேனரில் எடுக்காதீங்க, முருகன் பிரதர்ஸ்னு எடுத்துங்கன்னு சொல்லிட்டார். அப்படி முருகன் பிரதர்ஸ் ஒரு பையன் பேர் முருகன், இன்னொருத்தர் பேர் சரவணன், 3வது பையன் பேர் பாலசுப்ரமணியன். அப்போ முருகன் பிரதர்ஸுங்கிற பேரில் தான் எடுத்தாங்க. அதில் வந்து இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப அந்த ஃபுட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. கத்தி சண்டை போடுறதுல வந்து ஃபுட் ஒர்க் ரொம்ப முக்கியம். என்டி ராமராவுக்கு ஃபுட் ஒர்க்கே தெரியாது. அவருக்கு முதல்ல வந்து கை தான் முன்னாடி போகும். ஆனால் எம்ஜிஆர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல கால் தான் முன்னாடி போகும். அந்த கால் சுழல்றதை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பாக இருக்கும், எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி. ரிக்ஷாக்காரன் ஒரு படத்தில் வந்து ரிக்ஷாவில் உட்காந்துக்கிட்டு கையில் கம்பை வச்சுக்கிட்டு அவர் சண்டை போடுவார். அது வந்து ரிக்ஷாவாலான்னு சொல்லி ஹிந்தியில் எடுத்தாங்க. ரந்தீர் கபூர் வந்து இவர் ராஜ் கபூருடைய பையன். அவர் அதை பார்த்துட்டு, இல்லை சார் பண்ண மாதிரி என்னால் பண்ண முடியாதுட்டு, ஐ கேனாட் டூ இட் அப்படின்ட்டு. தெய்வ மகன் அந்த படத்தை திலீப் குமார் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் ஆகாதுன்ட்டு, ஹீ கேனாட் ஆக்ட். அந்த தெய்வ மகனில் சிவாஜி நடித்த மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அவ்வளோ சாதாரணமான நடிப்பு கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்குன்ற இந்த தனித்தன்மையை அவர் விட்டு கொடுத்தது இல்லை. எம்ஜிஆர் வந்து காதல் காட்சிகளில் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டார், தூரத்தில் நின்றுட்டு இருப்பார், வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அடுத்து வந்து அவருடைய காதல் காட்சியை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். நம்ம மற்ற நடிகர்கள்லாம் வந்து காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவர் வந்து தான் விரும்புகிற பெண்ணை, தான் காதலிக்கிற பெண்ணை வந்து அவங்களுடைய தலைமுடியை வந்து கோதி விடுவார், அவங்களுடைய தலைமுடியை சரி பண்ணி விடுவார். சின்ன சின்ன செய்கைகள் மூலம் ஒரு காதல் வந்து காதலிட்டு எப்படிப்பட்ட பிரியத்தை காமிக்கிறான் அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பாக காமிப்பார். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் நமக்கே புரியும். அதனால் அவர் நடிப்புங்கிறல சிவாஜி வந்து ஒரு இமயமலை. அந்த சிவாஜியுடைய மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு வந்து மக்களால் விரும்பி பார்க்கப்பட்டது. அதனால் அவர் மாதிரி கத்தி பேசலை, அவர் மாதிரி வந்து டயலாக் பேசலைன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து நடிக்க தெரியாதுன்னு நினச்சாங்க. எம்ஜிஆர் நடிப்பு மாறானது, இயல்பானது. இப்போ இவர் சிவாஜி வந்து வசனம் பேசினார்னா இந்த அன்னையின் ஆணைன்னு ஒரு படம் வந்துச்சு, பல பேருக்கு தெரியாது. அதுக்கு வசனம் எழுதுறது முரசொலி மாறன். அவர் ஒரு நாடகமும் அதில் வரும், ஒரு நாடகம் வரும். அந்த நாடகத்தில் வந்து ஓரங்க நாடகம்னா ஒரு அங்கம் மட்டும், ஒரு சீன் மட்டும் வருது, அங்க நாடகம் சொல்லுவோம். சாம்ராட் அசோகனை வந்து சிவாஜி வந்து நடிப்பார். அந்நேரம் இந்த குமுறும் எரிமலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவர் டைலாக் வந்து, என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நந்தகுல வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தனகுல சிரேஷ்டராம், அவன் எங்கும் தேடி அலைந்தாலும் காண இயலாத அரும்பெரும் பண்டிதராம், சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகவர்த்தனனுக்கா அடிபணிய மறுத்தான்,
பேதமை பேதமை. அது சொல்லும் போதே நமக்கு வந்து பிரமிப்பு. எப்படி இப்படி பேச முடியும்? ஒரு டைலாக் சொல்லுவார், முழங்கட்டும் போர் முரசம், அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரக பதாதிகள். ரதம், துரகம், கதம், அதாவது தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, அதுக்கப்புறம் குதிரைப்படை. இந்த நாள் அது ரஜ துரக கஜ பதாதிகள்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது என்னமோ தேர் வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு. தி மேன் ஹேட், ஹீ வாஸ் அ நேச்சுரல் ஃபோர்ஸ். அந்த நடிப்பு யாராலையுமே நடிக்க முடியாது. ஆனால் அதனால மற்ற நடிப்பு நடித்தவங்களுக்கு நடிப்பே தெரியாதுன்னு கிடையாது. எம்ஜிஆர் நடித்த நடிப்பு வந்து பல படங்கள் அவருடைய நடிப்பு முதல்ல வந்து அவர் பேசுகிற பேச்சு டைலாகே வேடிக்கையாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஆனால் அந்த வே ஹி மெச்சூர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.